வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா CBSE மேத்தமெட்டிக்ஸ் புக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கிரேட் 12 நம்ம டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சாப்டர் 3 ஆப்ரேஷன்ஸ் ஆன் மேட்ரிசஸ். இப்போ பார்க்கலாம். ஆப்ரேஷன்ஸ்னாலே நமக்கு தெரியும் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். மேட்ரிசஸை பொறுத்தவரை கண்டிப்பாக அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் நமக்கு நல்லாவே தெரியணும். எல்லா ப்ராப்ளத்துலையும் நமக்கு அடிஷனோ இல்லை மல்டிப்ளிகேஷனோ ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ட்ராக்ஷன் தேவைப்படும். டிவிஷன் இங்கே பாசிபிலிட்டிஸ் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இப்போ அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடிஷன்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் தேவை. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் நமக்கு சேமாக இருக்கும். ஸோ ஆர்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் அடிஷனில் ஒர்க் அவுட் பண்ண முடியும். லெட் A equivalent to 80, 60, 75, 65, 90, 85 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். B equivalent to 90, 50, 70, 55, 75, 75. ஸோ இப்போ A மேட்ரிக்ஸோட ஆர்டர் பாருங்கள், 3 rows and 2 columns. ஸோ தட் இஸ் 3/2. B மேட்ரிக்ஸ் அதே மாதிரி பாருங்கள், 3 rows and 2 columns. இதுக்கும் மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் அடிஷனில் எடுக்க முடியும். A + Bன்னு பார்த்தீங்கன்னா 80, 60, 75, 65, 90, 85 ப்ளஸ் 90, 50, 70, 55, 75, 75 எழுதியாச்சு. இப்போ ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு அந்த பொசிஷன் வைஸ் தான் ஆட் பண்ணணும். ஸோ பொசிஷன் வைஸ் ஆட் பண்ணும்போதுங்கிறது இங்கே ஃபர்ஸ்ட் வேல்யூ 80, இங்கே ஃபர்ஸ்ட் வேல்யூ 90, அவ்வளோதான். இங்கே 60, இங்கே 50, அடுத்து 75 + 70, 65 + 55, இங்கே 90 + 75, 85 + 75 எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டு இதுக்கு ஏற்றபடி ஆட் பண்ணுங்கள். ஸோ டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 170, இங்கே 110, இது 145, இங்கே பார்த்தீங்கன்னா 120, இது 165, இங்கே பார்த்தீங்கன்னா 160. This is our required the total value of A plus B. அவ்வளோதான். ஸோ மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த மேட்ரிக்ஸில் நம்ம ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஆர்டர் சேமாக இருந்ததுன்னா அந்தந்த பொசிஷன் வைஸ் நம்ம ஆட் பண்ணாலே போதும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Example 6 பார்க்கலாமா? Given A equivalent to √3 1 -1 2 3 0 and B equivalent to 2 √5 1 -2 3 1/2 கொடுத்துருக்காங்க. இப்போ given A ஓட வேல்யூ எழுதிக்கோங்க, B ஓட வேல்யூ எழுதிக்கோங்க. இப்போ ஆர்டர் செக் பண்ணலாமா? இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 rows and 3 columns கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 2/3. இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னாலும் 2 rows and 3 columns கொடுத்துருக்காங்க. ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம ஆட் பண்ணலாம். ஃபைண்ட் A + Bங்கிறப்ப A எழுதி ப்ளஸ் B போட்டுக்கோங்க. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே ரூட்டில் இருக்குது, இங்கே வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக ப்ளஸ் மட்டும் போட்டுறதுனா போதும். 2 + √3, அடுத்து 1 + √5, -1 + 1 0, 2 + -2 0. ஒரே வேல்யூ ப்ளஸ் அண்ட் மைனஸில் இருந்ததுன்னா நம்மளுடைய ஆன்சர் 0. அடுத்து 3 + 3ங்கிறப்ப 6, அடுத்து 0 + 1/2 1/2 முடிஞ்சது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கால்குலேஷன். அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸில் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். லெட் A equivalent to 3 1 1.5 √5 7 -3 2 0 5 கொடுத்துருக்காங்க. ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனை ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து அதை மல்டிப்ளை பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 3A கேல்குலேஷன் கேட்குறாங்கன்னா 3 × the matrix A, அவ்வளோதான். மேட்ரிக்ஸுக்குள்ள எல்லா நம்பரையுமே நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 × 3 1 1.5 √5 7 -3 2 0 5. இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன இருக்கலாம்? 9 3 3.5 × 4ங்கிறப்ப 15 × 4னா 445. அப்போ பாயிண்டில் எடுத்திங்கன்னா 4.5. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 √5, இது 21 -9 6 0 15. This is our required answer 3A. அப்போ 3 × A. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ்க்கு நெகட்டிவ் வேல்யூ பாசிபிளானா எஸ் பாசிபிள். த நெகட்டிவ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் இஸ் டினோட்டட் பை -A. நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் அந்த மேட்ரிக்ஸை -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறது. ஐ மீன் ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸில் நம்ம எழுதுறது நெகட்டிவ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A equivalent to 3 1 -5x கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் என்ன வந்திருக்கலாம்? -1 × A. இந்த மேட்ரிக்ஸை -1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ -1 × 3 1 -5x. தட் இஸ் அவர் ஆன்சர். -3 -1 5, இங்கே -x. இதுதான் த நெகட்டிவ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A. மேட்ரிக்ஸை -1ஆல் மல்டிப்ளை பண்ணு. எப்போவுமே இதே ப்ரொசீஜர் தான்.
அடுத்து difference of matrices. So subtraction possible ana? Yes, possible. If A equivalent to Aij and B equivalent to Bij are two matrices of order same. So order same ஆ இருக்கிற ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா then the difference A minus B is defined by a matrix D equivalent to Dij. Dij equivalent to Aij minus Bij for all I, J. ஸோ இதுதான் நம்ம டெஃபினிஷனாக கோட் பண்ண முடியும். ஏபி ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுனா ஃபர்ஸ்ட் ஆர்டர் செக் பண்ணுங்கள். ஆர்டர் ஈக்குவலாக இருந்ததுன்னா டேர்ம் வைஸ் நம்ம சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா இதோட டெஃபினிஷன் எப்படி எழுதிக்கலாம்னா D equivalent to A minus B. அப்போ A minus B னா மைனஸ் பினா அது நெகட்டிவ் ஆர்டர். நெகட்டிவ் ஆர்டர் எப்படி போடலாம்? A plus நமக்கு இப்போதைக்கு அடிஷன் மட்டும் தான் பார்த்தோம். ஸோ இதை எப்படி மாற்றிக்கலாம்? A plus minus 1 into B. That is sum of the matrices A and matrices minus B. சம் ஆஃப் தானே ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் மேட்ரிக்ஸ் மைனஸ்ங்கிறத நம்ம நெகட்டிவோட ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலண்ட்டாக எழுதிக்கலாம். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம், நமக்கு ஈஸியாக புரியும். if A equivalent to 1 2 3 2 3 1 and B equivalent to 3 minus 1 3 minus 1 0 2 கொடுத்துருக்காங்க. ஸோ AB கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்டிருக்கிறது 2A minus B. 2Aனா ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2A minus B எப்படி பார்க்கலாம்? ஏவோட வேல்யூ 1 2 3 2 3 1 எழுதிக்கலாம். B ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கதை எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து இதோட ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா 2 rows and 3 columns டெஃபினட்டாக எழுதிக்கோங்க. எழுதுனீங்கன்னா தான் நமக்கு இன்னும் கான்செப்ட் ஈஸியாக புரியும். 2 row 3 காலம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிக்கு 2 row 3 காலம். இப்படி ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். 2A minus B. அப்போ 2 into A. ஏவோட வேல்யூனா 1 2 3 2 3 1. மேட்ரிக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் B. பியோட மேட்ரிக்ஸ் வேல்யூவை எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ 2 4 6 இங்கே 4 6 2 எழுதிக்கலாம். மைனஸ் B எழுதிக்கலாம். இப்போ ஒவ்வொரு டேர்ம் வைஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா என்ன வந்துருக்கலாம்? 2 minus 3 minus 1 4 minus of minus plus ஆகும் 5 6 minus 3 3 இங்கே 4 minus of minus plus ஆகும். ஸோ 5 இது 6 minus 0 6 2 minus 2 0. This is our required value of 2A minus B. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக எழுதணும். டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது இந்த மைனஸ் ப்ளஸ் இருக்கிற கேல்குலேஷன் எல்லாமே கேர்ஃபுல்லாக எழுதணும்னா நம்ம ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மேட்ரிசஸை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன கொஷின் எப்படி கேட்டாலும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியுங்கிறது தான் உண்மை. ஸோ கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். கான்செப்டை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு போர்டு எக்ஸாமில் என்ன கொஷின் கேட்டாலும் அழகாக அட்டன் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சாப்டர் 3ல ஆப்ரேஷன்ஸ் ஆன் மேட்ரிசஸில் அடிஷன் அண்ட் டிஃபரன்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நோட்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.